கேமர். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மிஸ்டர் மீட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா கிரானி 3 2 1 முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட் கேம் பிளே ஆட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன விஷயம்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸர் நினைக்கிறேன். இது வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடுவா. அந்த பொண்ணை காப்பாற்றதான் இதில் இது. சரி, இந்த வீடு மேலே காமிக்கிறாங்க, இந்த அட்ரஸ் போய் கொடுத்துக்கிறாங்க. போகிறோம். இப்போ போயிட்டு கதை பார்க்குறோமா? கண்ணை ஊற்றுறாங்க கையில் நம்மளுக்கு. ஏன்னா நம்ம போலீஸ் ஆஃபீஸரில் அதனால் கண்ணை கையில் கொடுத்துருப்பாங்க. நம்ம 3 லைட் தான் அதுதான், அதுக்குள்ளேயே அந்த பொண்ணை காப்பாற்றணுமா. ஃபஸ்ட்டு கதை உடச்சிடலாம். உடச்சிட்டு சத்தம் கேட்டு பையன் வருவான். நம்ம கீழே போயிட்டு இந்த காலத்துக்கு போட்டுக்கலாம். கிரீன் கீ ஆச்சுது. இந்த கிரீன் கீ எடுத்து போயிட்டு இங்கே ஃபஸ்ட்டு வருவான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவங்க வர வச்சுட்டு நம்ம எப்படி போயிடலாம். வராங்க அப்படியே இருந்துச்சு. ஐயா அப்படி வேணாம். ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணி ஒன்று வரல. அந்த டோர் வர எடுக்கணும். டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு கதவை விட்டு அந்த டோர் எடுத்து வந்துடலாம். ஐயோ ஜஸ்ட்டுங்க என்னங்க எப்படி வரா? நல்லா வரங்க. ஓடுறோம். இப்போ போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துருங்க. ஏன்னா விளையாடுவோம். மியூசிக் பீஸ் கிடச்சிருக்கு. அந்த மியூசிக் பீஸ் எடுக்கலாம். மேலே வந்து ஒரு ரூம் இருக்கும். அதில் மியூசிக் பொம்மை செய்கிற மாதிரி இருக்கும். அங்கே வச்சுருங்க. அதே மாதிரி 2 பாட்டு தேவை. இங்கே ட்ராயில் வச்சு கிடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே இல்லை. இங்கே இருக்குங்க. இதை எடுத்துகிட்டு நக்குங்க நம்மளுக்கு. இதை போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் ஒன்றே வேணும். அதனால அந்த சாவி திருவாங்க பார்த்தீங்கன்னா அது வேணும். அந்த பாக்ஸில் டாயிலெலாம் நல்லா கிடைக்கும். இங்கே இல்லை. இங்கே இருக்குது. இதை எடுத்துகிட்டு சவுண்டு இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணியாச்சா? இப்போ சவுண்டு கேட்டு அந்த மிஸ்டர் மீட் அந்த அண்ணன் வருவாங்க. போயிட்டோம். அவங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா சவுண்டு கேட்டு அந்த மியூசிக் செட்டப் எடுத்துகிட்டு போயிட்டு அண்டர் வேலை வைப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம வேலையை முடிச்சிடலாம். போயிட்டு அந்த இது மேலே அந்த சிசிடிவி இருக்கும், அதை வச்சுருங்க. கேமரா வச்சு நாமத்துக்கு போட்டு அடுப்பாங்க. போயிட்டு என்னது இதெல்லாம் வேணும். இதெல்லாம் வருது. These lies scientists told me something to lead trouble. விட்டுங்க. போயிட்டு நான் கேம் பிளே பண்ணிக்கிற வேலையை பார்ப்போம். இப்போ போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் பையன் வரான்னு சொல்லி அங்கிட்டு போகிறாங்க. நம்ம சைடாக அப்படி போயிடலாம். அப்படி போயிட்டு இதெல்லாம் அடிக்கலாம் இருக்குது. இதெல்லாம் அடிக்க தான் இருக்குது. என்னால் சின்னமாக பண்ண போகிறேன். Yesterday my mother and sister went. ஐயோ அவ்வளோவா. இப்போ பிளேஸ் வச்சுருக்கு. இந்த பிளேஸ் எதுக்குன்னா ஒரு மேலே வந்து ஒரு நெயில் சொல்லுவாங்க. நெயில்னா அதான் அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி. அதை பார்த்தா எடுக்கணும். ஒரு கட்டை போட்டு அடித்து வச்சுருப்பாங்க. நம்ம நெயில் பார்த்து எடுக்கணும். அதுதான் இந்த இது பிளேயர்ஸு. நம்ம போயிட்டோம். இதை எடுத்துட்டு அதுவும் மூட. சரி, இந்த நெயில் எடுத்து விட்டுலாம். எடுத்துட்டாச்சா? இப்போ வந்து அந்த கட்சின் காமிக்கும். நீங்கள் குளிக்க தேவையில்ல, அதே குச்சிடும். அவங்களே அப்படியே குச்சிடும் கட்சிங்க. அப்போ அந்த ரூம் போயிடும். அவள் போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணி விட்டீங்களா? போயிட்டு அங்கே ஒரு நட்லாம் பண்ணணும். கதை மூடிட்டு அங்கே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் இருக்கும். அந்த டோர்லேயே பார்த்தீங்கன்னா நட்டை கழட்டி விடணும். பண்ணிங்க வந்துட்டு போகிறது பயமாக இருக்குது. நட்டை கழட்டி விட்டுருங்க. அவ்வளோதாங்க. கட்டை கட்டுட்டீங்களா? இப்போ அதை பார்த்தா டோர் ஓப்பன் ஆகாது. ஏன்னா ஒயர் கட்டுற வேணும். அந்த ஒயர் கட்டுற இருந்தால் தான் அந்த கதை ஓப்பன் பண்ண முடியும். அந்த ரூமில் பார்த்தேன் ஒயர் கட்டரு. அங்கே ஒயர் கட்டை எடுத்துக்கிறேன். வரேன். தூக்கி போட்டேன். தாச்சு. அதை கட்டது இந்த ரூம் பின்னாடி ஒன்று இருக்கும். அதை தான் கட் பண்ணி விட்டுருவேன். கட் பண்ணிட்டு அப்படியே நேராக அந்த ஃபார்ம் போயிடுங்க. ஃபார்மில் அந்த டோர் இருந்துச்சு இல்லையா? அந்த டோர் ஒயர் கட் பண்ணி விட்டுருவேன். ஃபஸ்ட்டு பண்ணி வேணான்னு பார்த்துங்க. நான் முட்டிச்சுன்னா போச்சு வந்துடுவாங்க. வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. கீழே எதுக்கு போகிறோம்னா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊசி கன்று மாதிரி இருக்கும். அந்த கன்று எடுத்துக்கோங்க. அந்த கன்னை எடுத்துகிட்டு இப்போ மிஸ்டர் மீட் வீட்டுக்கு போயிட்டு அண்டர் கிரவுண்டில் அந்த ஒரு வெல்டிங் வைக்கிற மாதிரி ஒரு சால்டிங் மிஷின் மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. ஐயோ இது வேற. ஆய் தள்ளு. ஐயோ என்னவா இது? சுடுவோம். சுடு. மூளை வேணுங்க. சுட்டங்க.
மிஸ்டர் மீட் அண்டர் கிரவுண்ட் கிட்ட போகணும். அங்கே போயிட்டு அந்த சால்ட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்துட்டு அதை சுட்டாதான் கீழே விழுகும். அதனால் இப்போ எடுக்கணும். அதை மிஸ்டர் மீட் வரலாம் பார்த்துக்கலாம். வரல கீழே போயிடலாம். கொஞ்சம் மேலே அப்படியே சுடுங்க. அப்போ தான் அந்த கீழே விழுகும். ஏன்னா நீங்கள் கீழே நேரம் வச்சிங்கன்னா அது ஒரு ஊசி போயிடும். அதனால் இந்த சால்ட்டிங் எடுத்துக்கலாம். இந்த சால்ட்டிங் எடுத்துக்கலாம். சண்டை கூட எடுத்துக்கலாம். அப்போ சொல்கிறேன். இந்த சால்ட் போயிட்டு இப்படி போட்டு பையன் அப்படி தான் வைப்போம். அதான் இந்த சால்ட்டிங் எடுத்துக்கலாம். ஒரு பக்கெட் இருக்கும். அந்த பக்கெட்டை பார்த்தீங்கன்னா வெல்டிங் வைக்கணும். அதுக்கு தான் இந்த சால்ட்டிங் பண்ணுற மாதிரி மிஷினு. அதை எடுத்து போயிட்டு வெல்டிங் மிஷின் சாரி எடுத்து போயிட்டு பக்கெட் தருங்க. பக்கெட்டு இல்லை பிளாங்க்ஸு இங்கே இருக்குங்க. எடுத்து போயிட்டு வெல்டிங் வச்சிடலாம். வெல்டிங் வச்சுனா பக்கெட் இருக்கும். இந்த பக்கெட் எடுத்துக்கலாம். ரெட் போர்ஷன் எடுத்தாண்டி அந்த ரெட் போர்ஷன் எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த பொண்ணை காப்பாற்றா அந்த ரெட் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாத்திரை எடுத்துக்கலாம். பண்ணி இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு இந்த மாத்திரையை கலக்கி விட்டிங்கன்னா அந்த பண்ணி வந்து மோஷன் ஆகி பூப்பு போட்டு வச்சிடும். அந்த பூப்பு எடுத்து ரெட் போர்ஷன் பண்ணாதான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்ஷன் கிடைக்கும். அந்த போர்ஷன் எடுத்து அந்த பண்ணியக்காரங்க அந்த பொண்ணு அந்த அக்கா வாயில் ஊற்றினோம்னா அந்த அக்கா பழைய மாதிரி ஆயிடுவாங்க. ஃபஸ்ட்டு தள்ளிட்டு அது பேருங்க இப்போ கலக்கி விட்டுருவேன். அதாங்க அதுமாரி அதை பார்த்துக்குவோம். இந்த மாதிரி பண்ணி வந்துச்சுன்னா நேரம் வச்சுட்டு டப்புன்னு தண்ணி விட்டுருந்தா கரெக்டாக இருக்கும். இப்போ போயிட்டு என்ன பண்ணலாம், பக்கெட் எடுத்து வரணுங்க. ஃபஸ்ட்டு மிஷின் தரல அதை பார்க்கணும். நல்லதாக இருக்கா. ஓடு 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 அவன் கீழே அடிக்கவே நடக்குது நம்மளுக்கு. போயிட்டு கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்து ஃபஸ்ட்டு மிஷின் மீட்டை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எறா கல்லை எடுத்துகிட்டு இப்போ பார்த்தா புல்லட் தேவை. புல்லட் வந்து அதெல்லாம் அந்த குடோனில் இருந்துச்சு. இந்த குடோன் ஆஹா ஐயோ ஓர 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 ஐயோ முடிச்சலுங்க. அதே என்ன பண்ணுறது அப்படியே ஓட நானும் அப்போ அப்படிங்க இது தவிடுக்குன்னு குண்டை ஐயோ ஆமாம் வச்சுட்டு அந்த குண்டில் வர சொல்லுவோம். அது குண்டை அங்கே எங்கே பார்க்குது அவ்வளோதான். அது போட்டோன்னா 120 நிமிஷம் 120 செகண்ட் வரைக்கும் முடிக்க மாட்டோம். அதுக்கு நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தா அந்த கூட போயிட்டு அந்த பக்கெட்டை தந்துடலாம். பக்கெட் வேணாம். பிளாங்க்ஸ் எடுத்துடலாம். பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மரம் இருக்கிற மிஷின் இருக்கும் இங்கே இருக்கு பாருங்க. அதை போட்டிங்கன்னா ஒரு புள்ளி ஒன்று கிடைக்கும். அந்த புள்ளி எடுத்துகிட்டு இது எடுக்கலாம். கயிறு கட்டுறதுக்கு கயிறு எடுத்து மேலே கட்டுறது அந்த புள்ளி தூக்கி போட்டு இது என்னது டாயர் கீ கிடச்சிருக்குது. அந்த மிஸ்டர் மீட் டாயர் கீ இது எதுக்குன்னா அங்கே ஏதாச்சும் ஒரு பொருள் கிடைக்கும். இந்த மிஸ்டர் மீட் டாயர் கீ அதை தான் மேல் போகணும். மேல் ரூமுக்கு போகணும். அது மிஸ்டர் மீட் வராதான் பார்ப்போம். நாளைக்கான பையனை மேலே போயிட்டு கடைசி ரூம் போடுங்க. அங்கே போயிட்டு டாயர் இந்த இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரோப் கிடச்சிருக்குங்க. அந்த ரோப் எடுத்து போயிட்டு அந்த புள்ளியில் வந்து ஜாயின் பண்ணி அந்த ஷெட்டோட எடுக்கணும். போயிட்டு கீழே போயிட்டு கிடச்சிதா ஃபஸ்ட்டு இந்த டோரை பற்றினா சாத்திடுங்க. ஷட்டரை சாத்திடுங்க. சாத்திரா இப்போ இந்த நக்காவை காப்பாற்ற போகிறோம். அதனால் கீழே வச்சுட்டு அந்த புள்ளிக்கு எடுத்துக்குங்க. அதை எடுத்துகிட்டு கீழே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் அந்த டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா கட்சின்னு போகும். அது என்ன கட்சின்னா கதை ஓப்பன் முடியாமல் இருக்கும். டக்குன்னு கதை ஓப்பன் ஆகி இதை அப்படியே தூக்கிடும். அந்த சேய மாதிரி தூக்கிடுச்சுன்னா இந்த அக்கா வெளில வந்துடுவாங்களா. வெளில வந்துட்டு இந்த அக்கா குச்சியில் ஓடுவாங்க. நீங்கள் ஓட்டு விடக்கூடாது. அந்த ஆப்பிள் இருக்கும். ஏன்னா பண்ணிக்கு பார்த்து ஆப்பிள் பிடிக்கும் போல். அந்த அக்கா ஆப்பிள் பிடிக்கும் போல். அதனால அந்த ஆப்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த அக்கா கிட்ட காமிச்சினா அந்த அக்கா உங்கள் பின்னாடியே வருவாங்க. நல்ல மிஸ்டர் மீட் அப்படியே தான் நடக்கிறோம். போயிட்டு அந்த ஆப்பிள் தான் ஆப்பிள் பார்த்தா வராங்க பார்த்தீங்களா பின்னாடியே. இப்போ என்ன பண்ணலாம் அந்த அக்காவை அங்கே ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டோர் இருக்கும். அந்த டோர்கிட்ட போய் விட்டுட்டு அந்த குடன் சொன்னையா அந்த குடனில் போயிட்டு சயின்டிஸ்ட்டு ஃபோன் அடிக்கணும். அந்த ஃபோன் அடித்தா அந்த பெரிய கதவு வந்து நிற்பான். அந்த கதவு வந்து நிற்பான் பையன். இங்கேயே சாப்பிட்டு பார்த்துட்டு வந்தாச்சா. ஆனால் மிஸ்டர் மீட்டு கண்ணில் பட்டுச்சுன்னா ஐயோ மிஸ்டர் மீட்டு சொன்னாலே வராங்க. ஏங்க பிரபு ஐயோ வேணா எப்படி கத்து வரா ஓட 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 ஐ வராங்களா மொட்டக்கலையா ஓட 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 ஓடு. அது கல்லை எடுத்துக்கலாம். கல்லை எடுத்துட்டு நல்லா ரீலோட் பண்ணி வச்சுருங்க. அந்த கல்லை எடுத்துட்டு மொட்டை மண்டை ஒருத்தவங்க மொட்டை மண்டை கால் தெரியுதோட வர மொட்டை ரத்த காயோட இருக்கிறாங்க பையன். எடுத்துக்கு போட்டு ஃபஸ்ட்டு வந்து
வீட்டில் போயிட்டு இந்த பக்கெட் எடுத்துக்கலாம். அந்த பக்கெட் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு மிஷின் மேய்க்க வேலை வச்சுட்டு அப்படியே போயிடலாம். ஏன்னா பையன் சவுண்டு கேட்டிங்கன்னா வருவான். பக்கெட் எடுத்து போயிட்டு இப்போ அந்த ரெட் போர்ஷன் பிடிக்க கிணறு மாதிரி இருந்துச்சு இல்லையா, அந்த ரெட் போர்ஷன் பற்றின பிடிக்கணும் நம்ம. அப்போ ஃபஸ்ட்டு சயின்டிஸ்ட் ஃபோன் எடுத்தா இப்போ பார்த்தா அந்த கேட்டுக்கு வந்து நிற்பேன், அந்த ஃப்ரெண்ட் ரோடு வந்து நிற்பேன் ஃபார்ம் விட்டேன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரெட் போர்ஷன் பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லாம் சேஃப்டிக்கில் பிடிச்சி வச்சுட்டு சயின்டிஸ்ட்டை கூட்டம் வரல ரூமுக்கு. இப்போ வந்து அது ரெட் போட்டு அப்படி கிராங்கை சுற்றுனீங்கன்னா சுற்றும் அப்படியே. இப்போ ரிவர்ஸை சுற்றும் அப்படியே. அதை குத்திட்டு ஃபில்லட் ஆகிடுச்சா, ரெட் போர்ஷன் ஃபில்லட் வந்துச்சா. இப்போ ரெட் போர்ஷன் எடுத்துகிட்டு அது ஒன்றும் ரெட் போர்ஷன் அப்படியே இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும் ரெட் போர்ஷனில். இப்போ சயின்டிஸ்ட்டை பார்த்து நம்ம கூப்பிட்டு வரணும். அப்போ பேசுகிறாங்க இது என்ன ஒரு இதுனா சயின்டிஸ்ட்டை பண்ணி தொட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுவான். இங்கே அவன் தொட்டுகிட்டே கூட அப்போ மூவ் ஆகுவான். அதே மாதிரி இந்த தண்ணியை காய பண்ணணும். அப்போ தான் அந்த அகம் மூவ் ஆகுவான். நிற்கிறான் பார்த்தீங்களா, தட்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் போவான் முன்னாடி. அதே சமயம் அந்த பண்ணியை ஆப்பிள் வச்சு எடுத்துகிட்டு வரணும். அது மிஸ்டேக் மாட்டாமல் பண்ணிட்டு அப்படியே தட்டு தட்டுறா வந்துட போகிறாங்க. அது வேறு டக்குனு ஓடுறா போடா போடா டக்குனு போடா பார்த்து எத்தனை போகிறான்டா. அது வேறடா ஓட 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 டக்குனு போடா டேய் பிரபு. போயிட்டு இந்த இடத்துல ஆப்பிள் வச்சிருக்கேன். அந்த அக்கா பக்கத்துல இருப்பாங்க. என்னவா பண்ணுறா சாரி இது பண்ணுறாடா என்னென்ன தேவை பண்ணுறா. நான் வேறவே நினைச்சிட்டேன். இப்போ அவன் என்ன கேட்குறானா பண்ணியோட பூப்பு ரெட் போர்ஷன் கேட்குறா. நம்ம தான் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. ரெட் போர்ஷன் தயாராக இருக்குது. அதே மாதிரி பண்ணி பூப்பு தயாராக இருக்குது. அதான் பண்ணி பூப்பு நம்ம மாத்திரை போட்டு பேபி பண்ண விட்டோம்ல, அந்த பூப்பு போய் எடுத்து வரணும். ஃபர்ஸ்ட் ரெட் போர்ஷன் எடுத்து அவன்கிட்ட கொடுத்துடலாம். இன்ஸ்டால்மெண்ட் எதுவும் வந்துட போகிறாங்க. ஐயோ டோர் தப்பா போச்சு. அதை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா பூப் மட்டும் தான் தேவை. அந்த பூப் பண்ணி எடுத்து வந்துடலாம். பண்ணி நேரம் பேபியாகி அங்கே போட்டு வச்சுட்ருக்கோம். ஆனால் பண்ணிக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, இல்லாட்டி அவ்வளோதான். அப்படியே போங்க. அங்கே போய் பூப் எடுக்கும். பண்ணி பார்த்து இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு போங்க. இல்லை அப்படியே உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு விடுங்க. இன்னொன்று எடுத்தா தலை தெரிஞ்சிடும். அவ்வளோதான். உட்காந்து அப்படியே பூப் எடுத்து அப்படியே கையில் எடுக்கிறேன். ஒரு மாயா இருக்குது. இதான் என்ன பண்ணுறது ஏதாச்சுன்னா அந்த அக்கா காப்பாற்றணும். இப்படியே போயிட்டு அந்த இடத்துல போய் சயின்டிஸ்ட்டை கொடுத்தா அவெல்லாம் கலக்கி மிக்சிங் பண்ணி அந்த அக்கா வாயில் ஊற்றுவான். தொடச்சிட்டு அப்படி போட்டலாம். இப்போ பையனை பண்ண சொல்லிட்டலாம். சயின்டிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அதுதான் பையன் எழுந்திருப்பேன். எழுந்து ஓட்டி மிக்சிங் பண்ணலாம் போட்டு பண்ணுறா மிக்சிங் பண்ணுறாளா. இப்போ அந்த அக்கா எழுப்பி இந்தாப்பா தண்ணி அப்படின்னு கொடுத்து பிடிக்க வைப்பேன். அதான் பிடிச்சிட்டாளா. இப்போ அந்த அக்கா பார்த்தீங்கன்னா உருமாறிடுவாங்க. பழைய மணி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மாறிடுவாங்க அந்த அக்கா. இப்போ இந்த மாதிரி ஆக பாருங்க டிரான்ஸ்ஃபார்மிங் ஐட்டம் அப்படின்னு மட்டும் டக்குனு சயின்டிஸ்ட்டு இட்ஸ் ஒர்க் ஆஹான்னு கத்துறாங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க நான் நார்மல் ஆகிட்டேன் திரும்பியும் அப்படின்ட்டு. அதுதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு. இப்போ டோரை எடுத்துட்டேன். அதுதான் நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறோம். டக்கு மிஸ்டர் எங்கடா போகிறேன் அப்படிங்கிறா. சரி இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்